எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வரவிருக்கிறேன். இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள் நாளையோடு மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகின்றது. 3ஆம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது மத்திய பாஜக அரசு. நாளையோடு நிறைவு செய்யும். இந்த இடத்துல சொன்னது என்ன, செய்தது என்ன என்ற தளத்தில் இரண்டாவது அமர்வை நாம் நகர்த்தரிக்கின்றோம். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் தொழில் ஆலோசகர் திரு NS வெங்கட்ராமன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பொருளாதார பேராசிரியர் திரு வெங்கடேஷ் சாத்ரே அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். டெல்லி நிலையத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வி ஜோதிமணி அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாஜகவின் சார்பில் தமிழக பாஜகவினுடைய பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். சேகர், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறீர்கள். சொன்னது என்ன, செய்தது என்ன? இந்த ஆட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு ஏற்கனவே மக்கள் வாக்களித்து 2014 பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்குறியெல்லாம் எழுப்பி வெற்றி பெற மாட்டார் என்பதற்காக ஏராளமான பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு அதையெல்லாம் மீறி அறுதி பெரும்பான்மை பெற்று காங்கிரஸ் அல்லாத முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது வெறும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெறும் ஆட்சியை மற்றும் நடத்துவதற்கான அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கவில்லை. மாறாக கடந்த 60 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக 2014க்கு முன்னாலே நடந்த சீர்கேடுகளை எல்லாம் சரி செய்து ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மேண்டேட்டாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. அதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறது. குறிப்பாக தேசிய புனர் நிர்மாணம், நேஷனல் பில்டிங், அடுத்தாப்புல கேரக்டர் பில்டிங் என்கின்ற அளவிலே எங்களுடைய மொத்த விஷயங்களையும் அடக்கி இந்த ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் நல அரசாங்கம், மக்கள் நல விஷயங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை நோக்கி போய் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால், ஏற்கனவே 10 ஆண்டு காலத்திலே இந்தியாவினுடைய தன்மானமானது உலகெங்கும் தரமற்று போய், தரங்கட்டு போய், ஊழல் மலிந்த அரசு என்கின்ற ஒரு கெட்ட பெயரை வாங்கியதிலிருந்து மாற்றி 3 ஆண்டுகளிலே ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே சாட்டப்பட முடியாத அளவிற்கு ஒரு சிறந்த ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற அரசாங்கத்தை நிறுவியது முதல் வெற்றி. இரண்டாவதாக டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், அரசாங்கத்திலே பாலிசி பெராலிசிஸ் என்று காங்கிரஸ் அரசாங்கத்திலே யார் என்ன நினைக்கிறார், யார் என்ன செய்வார், அரசாங்கம் எந்த திசையை நோக்கி போகிறது என்ற நிலையில் இருந்த அரசாங்கம் மாறி இன்றைக்கு திட்டமிட்ட திசையிலே இன்னார் முடிவெடுப்பார், இன்னார் செயல்படுவார் என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக பயங்கரவாதம். 2014க்கு முன்னாலே எவ்வளவு பல இடங்களிலே குண்டுவெடிப்பு, எவ்வளவு பெரிய அளவிலே அச்சுறுத்தல் என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு ISIS தீவிரவாதம் உலகெங்கும் இருந்தாலும் இந்தியாவில் அதற்கான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கூட பயங்கரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்த ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது. பெண்கள் நல முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம் என்கின்ற அளவிலே அவர்களுக்கு 6 மாத விடுமுறை, 6 மாதத்திற்கு 6000 ரூபாய் அவர்களுக்கு உதவி, பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள், இப்படி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்று பெண்களை பாதுகாக்கின்ற பல திட்டங்கள் போட்டு அதுவும் செயல்பட்டு வருகிறது. 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றுவதற்காக இன்னும் 2 ஆண்டுகள் காலபாக்கி இருந்தால் கூட மிகவும் மந்தமான உலக அளவிலே பொருளாதாரத்துக்கு சேலஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கூட இந்திய பொருளாதாரத்தின் மந்த நிலையிலும் கூட ஏற்கனவே ஆட்சி விட்டு சென்ற அந்த GDP 6.4 இன்று 7.5 வர அளவிலே, சீனாவும் மற்ற நாடுகளை எல்லாம் இதிலே சவாலாக பின்தங்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவை மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு அளவிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அதுதான் இந்த 3 ஆண்டு ஆட்சியின். நான் முதல் சுற்று கருத்தை அப்படி எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் வருகிறேன். திரு சேகர், செல்வி ஜோதிமணி அவர் முதல் சுற்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த 3 ஆண்டு ஆட்சி சொன்னது என்ன, செய்தது என்ன, காங்கிரஸ் கட்சியின் பார்வை என்னவாக இருக்கிறது? ஜோதிமணி, நான் திருப்பியும் கூட வரேன், உங்களுடைய இணைப்பை பெறதில் சிக்கல் இருக்குது. திரு ஹாத்ரேயா, 3 ஆண்டு சொன்னது என்ன, செய்தது என்ன? அதாவது இப்போ 3 ஆண்டு காலம் அவங்க
ஒரு 3-4 விஷயங்கள் மிக முக்கியமாக நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. விவசாயத்தில் தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தால் தற்கொலைகள் நிறுத்துவோம். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு என்ன ஆகிறதோ அதன் மீது 50% கூட்டி விலை கொடுக்க வேண்டும் என்ற MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை நாங்கள் அமல்படுத்துவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 1 கோடிக்கும் அதிகமான பணியிடங்களை உருவாக்குவோம் என்று பொருளாதார ரீதியாக சில வாக்குறுதிகள் வச்சாங்க. சமூகத்தை பொறுத்தவரையில், அரசியலை பொறுத்தவரையில் பல விஷயங்கள் பின்னாடி நம்ம பேசலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் இது வந்திருக்கிறதுனால சொல்ல விரும்புகிறேன். இந்த மோடி அரசுடைய பொருளாதாரத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி என்று பொதுவாக நிபுணர்கள்லாம் பேசிகிட்டு இருக்குது. இன்றைக்கி என்னென்ன எக்கானமிஸ்ட் கூட பேசுதுன்னா, கட்சி சார்பற்ற எக்கானமிஸ்ட் கூட என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஒன்று அதனுடைய வேளாண் துறை செயல்பாடு மிக மிக மந்தமாக இருக்கிறது. இப்போ கூட 5 ஆண்டுகள் டபுள் போட இன்கம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், யூபிஏ அரசாங்கம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அல்ல. ஆனால் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் கூட வேளாண் துறையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. கடுமையான சரிவை நாம் எதிர்பார்க்கிறோம். வருகிற இப்போ 16-17க்கு செகண்ட் ரிவைஸ் எஸ்டிமேட் கொஞ்சம் கூட்டி காமிக்கிறாங்க. பட் மற்றபடி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 14-15, 15-16, 12-13, 13-14 இப்படி பார்த்தீங்கன்னா 1.5%, 5.36% வந்து காங்கிரஸ் ஆட்சியில், யூபி ஆட்சியில். இப்போ -0.3, 0.8. சும்மா எண்ணிக்கைக்காக சொல்கிறேன் நான், அது இன்னும் மாறலாம். அதே மாதிரி ஏற்றுமதி சரிவு தொடர்கிறது, இறக்குமதி சரிவு தொடர்கிறது. இந்த இறக்குமதி சரிவு இன்னும் கூடுதலாகவே இருக்கிறது. அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, பிரதிபலிக்குதுன்னா, தனியார் துறை முதலீடுகள் போதுமான அளவிற்கு இல்லை. பொருளாதாரம் பிக்கப் ஆகலை. இங்கே என்ன தான் சொன்னாலும் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது இண்டஸ்ட்ரியினுடைய பங்கு, ஷேர் ஆஃப் இண்டஸ்ட்ரி குறைந்திருக்கிறது. 32.5% வந்து 29.5% ஆவரேஜாக வந்திருக்கு. நான் ஒரு பொருளாதாரம் மட்டும் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் பேசுகிறேன். நான் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வேலை வாய்ப்பு தான் மிகப்பெரிய பள்ளம். ஒரு நீண்ட கால பார்வை எடுத்து பார்த்தீங்கன்னா 9-10 அந்த பீரியடில் எம்ப்ளாய்மெண்ட் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. பிறகு சரிந்தது, 11-12 ரெசிஷனில் சரிந்தது. ஆனால் 12-13, 13-14 பிக்கப் ஆச்சு. இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மிக மந்தமாக இருக்கிறது. இந்த ஆண்டு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்று தான் பொதுவான நிர்ணயிப்பு. அடுத்தது அவங்க எலெக்ஷன் ப்ராமிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இதை நாங்கள் வந்து ஒழிச்சிடுவோம், இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. மார்ச் 2014 கிராஸ் NPS, பப்ளிக் செக்டர் வங்கிகளுடைய மொத்த கொடுக்கப்படாத கடன், அந்த NPS நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ங்கிறது வந்து 2.16 லட்சம் கோடி. 15 மார்ச் ஒரு வருஷம் கழிச்சு 2.67, 16 மார்ச் 5.02, 17 மார்ச் 6.06. ஏறுமுகமாக இருக்கிறது இந்த NPS. அதனால் இது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம், இன்னும் 5 ஆண்டு செய்து 3 ஆண்டு செய்யட்டோம் சொல்ல முடியாது. இது வந்து பொருளியல்ல, சமூகத்து அரசியலில் மிகப்பெரிய இந்தியா. உலகம் பூரா நம்மளை பார்த்து ஊழலற்ற நாடுன்னு சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. உலகம் பூரா நம்மளை பார்த்து பயங்கரமான ஒரு சகிப்பின்மையற்ற நாடு, மதம், ஜாதி, மொழி என்று பல்வேறு வகைகளில் மக்களை பிரித்து மோத விடுகின்ற நாடு, வீட்டுக்குள்ளே வந்து நீ என்ன சாப்பிட்றன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுற நாடு என்று ஒரு. ஆனால் செத்தால் கேள்வி கேட்கறது காலம் இல்லை. சட்டத்தை சில நபர்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அது கவுஜிலண்டியாக இருக்கலாம், அல்லது வந்து ரோமியோ ஸ்குவாடாக இருக்கலாம். நாட்டில் சட்டம் ஒழுங்கு அரசுடைய பொறுப்புன்னு இல்லாமல் நபர்களுடைய பொறுப்பு என்று மாற்றுவது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. முதல் சுற்று கருத்து அந்த எடுத்துக்கிறேன். ஜோதிமணியுடைய இணைப்பு சரியா இருக்குது. சில ஜோதிமணி, உங்களுடைய தொடக்க சுற்று கருத்துக்கள், சேகர் அவருடைய வாதத்தை நீங்களும் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ராஜேந்திரனுடைய வாதத்தை வைத்துவிட்டார். உங்களுடைய பார்வை, 3 ஆண்டு மத்திய அரசு சொன்னது என்ன, செய்தது என்ன? அதான் நீங்க அவ்வளவு ஊழல் மிகுந்த அரசாங்கம்னா இந்த 3 ஆண்டு காலமா அந்த ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம என்ன பண்றீங்க? 2வது, நீங்க ஊழலே செய்யல அப்படின்னா அவ்வளவு நேர்மையான அரசாங்கம் எதற்கு ஊழலை ஒழிக்கும் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு பதிலாக ஒழிக்கிறது? தகவல் அறிவு உரிமை சட்டம் கிடையாது, லோக்பாலை நாங்க அமைக்க முடியாதுன்னு போய் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றீங்க. CVC கிடையாது, RTIக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்ற 2 வருஷம் கமிஷனரே கிடையாது. ஊழலை ஒழிக்கும் அமைப்புகளை முழுவதுமாக ஒழித்து கட்ட வேண்டிய காரணம் என்ன? மே 17ஆம் தேதி வந்திருக்கிற ரிப்போர்ட் பருப்பு வாங்கினதுல மட்டும் 4000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லுது. இது இல்லாம விமானம் வாங்கின ஊழல்லாம் இருக்கு. ஹேவிங் செட் தட், இந்த 3 வருஷத்துல அவங்க சொன்ன முக்கியமான 15 லட்சம் கொடுத்தாங்கிறதெல்லாம், அக்கவுண்ட்ல 15 லட்சம் போடுறோம்னு சொல்லலாம், அவங்களே போயின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. முக்கியமான 3 ப்ராமிசஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1, வருடத்திற்கு இளைஞர்களுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. 2வது, சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. 3வது வந்து விவசாயிகளை பொறுத்தவரை உற்பத்திக்கு மேல 50% வந்து நீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவோம்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரூபாய், நீங்க அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பை வந்து 40 ரூபாய், நாங்க வந்து 40 ரூபாய் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
சோ இதெல்லாம் மேஜர் ப்ராமிசஸ். அப்புறம் லோக்பாலை, அப்புறம் கருப்பு பணம், வெளிநாடுகளில் இருக்கிற கருப்பு பணம் 80,000 கோடி ரூபாயை கொண்டாந்து அதுலதான் நமக்கு 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னது. சோ இதெல்லாம் மேஜர் ப்ராஜெக்ட். இதெல்லாம் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, விவசாயம் போன்ற துறைகள்ல. ஆனா நீங்க துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னவங்க 1.5 லட்சம் வேலை வாய்ப்பு தான் உருவாக்கி இருக்காங்க. 2 கோடி வேலை எங்க இருக்கு, 1.5 லட்சம் வேலை வாய்ப்பு எங்க இருக்கு? இதை நான் சொல்ல, மத்திய அரசாங்கத்துடைய பொருளாதார அறிக்கையே இதுதான் சொல்லுது. அடுத்து வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுல முதலீடே செய்யப்படவில்லை. முதலீடு எவ்வளவு தூரம் டிராப் ஆயிருக்குது நான் சொல்றேன். நீங்க அவங்க சொன்ன அந்த கவர்மெண்ட்ல ஒண்ணுமே நடக்கல. நாங்க அதாவது புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க 2014-15 வந்து 4.9%, நெக்ஸ்ட் இயர்ல 3.9%, இப்ப growth நெகட்டிவ்ல இருக்குது, -0.2%. முதல் முறையாக பூஜ்ஜியத்துக்கு கீழே வந்திருக்குது. நீங்க கடந்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து -3%க்குலாம் இந்த எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் வந்து கேபிட்டல் யூட்டிலைசேஷன் போயிருக்குது. நீங்க இந்தியன் இண்டஸ்ட்ரியோட எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் பாத்தீங்கன்னா 2014 100%. இன்னைக்கு வந்து அதுல 1/3 குறைஞ்சது மட்டும் இல்லாம திருப்பி 1/3 பயன்படுத்தப்படாம இருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் காங்கிரஸ் இருக்கிறப்ப $106.85, $85. அன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை 71 ரூபாய். இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெயின் விலை நேத்தைய ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க $43 இருந்தது, நேத்த ரேட்டுக்கு அது $53. $53 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து 72 ரூபாயில இருந்து 73 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதுல மிக அதிகமாக பேசப்பட்ட ஜிஎஸ்டில பெட்ரோலிய பொருட்களை சேர்க்கவே இல்லை. நீங்க சேர்க்கவே இல்லைன்னா நீ ஜிஎஸ்டில எப்படி வரி குறைக்க போறீங்க? இந்த 3 வருஷத்துல அரசாங்கம் பெட்ரோலியத்தினால் சேமித்த பணம் வந்து 6,40,000 கோடி ரூபாய். 6,40,000 கோடி ரூபாயில பாதியாவது மக்களுக்கு வந்திருக்கணும். அப்ப நீங்க மக்களுக்கும் அந்த விலை குறைவு குறைக்கல, வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கல, விவசாய கடன்களையும் நீங்க தள்ளுபடி செய்யல, குறைந்தபட்ச ஆதரவு விலையும் உயர்த்தி கொடுக்கல. நீங்க 100 நாள் வேலைக்கு வந்து சம்பளம் வந்தே 3 மாசம் ஆச்சு. சானிட்டரி நாப்கின் கூட பெண்களுக்கு நிறைய செஞ்சுன்னு அவர் சொன்னாரு. சானிட்டரி நாப்கின் சாதாரணமா பெண்களுக்கு, பெண்களுடைய சுகாதாரத்திற்கு மிக முக்கியமான, ஏழை பெண்களா இருந்தாலும் பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் உள்ள சானிட்டரி நாப்கினுக்கு உலகிலேயே எந்த அரசாங்கம் 12% வந்து நீங்க வரி போட்டதே இவங்க போட்டிருக்காங்க. நிர்பயா ஃபண்ட வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற அரசாங்கமா இது இருக்கு. அப்ப விவசாயிகளுக்கு தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கிடையாது. எதுவுமே நீங்க செய்யல அப்படின்னா இந்த 6,40,000 கோடி ரூபாயை நீங்க என்ன பண்ணீங்கன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அடுத்தது சரி, நான் தொடக்க சுற்றுல இதுவரைக்கும் எடுத்துக்கிறேன். ஜோதிமணி, உங்களுடைய வங்கி கடன் விகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நெகட்டிவ் growthல இருக்கு. ஜோதிமணி, நான் தொடக்க சுற்று கருத்தை இதோட எடுத்துக்கிறேன். நான் அடுத்த மீதி கருத்துக்களை நான் அடுத்த சுற்றுல கேட்டு போகிறேன். நான் அடுத்த சுற்றுல மீண்டும் கூட வருகிறேன். அடுத்த சுற்றுல வரேன். திரு வெங்கட்ராமன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு நான் அடுத்த சுற்றுல உங்களுடைய மீதி கருத்துக்களை வாங்கிக்கிறேன். திரு வெங்கட்ராமன், உங்களுடைய பார்வை இந்த 3 ஆண்டு. அதாவது ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடை திறனாக செய்ய போது அதில் சில நிறைவுகள் இருக்கும், சில குறைகளும் இருக்கும். ஒரு அரசாங்கத்தில் நிறைவுகள் தான் இருக்கும், குறைவே இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பகல் கனவு. ஆங்கிலத்தில் சொன்னால் உட்டோப்பியன் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம நாட்டில் ஜவஹர்லால் நேரு தொட்டு இது வரைக்கும் மோடி வரைக்கும் பல பிரதம மந்திரிகள் இருந்திருக்காங்க. எல்லாருடைய ஆட்சியை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா பலவிதமான நன்மைகள் இருக்கும், பலவிதமான குறைபாடுகளும் இருக்கும். அதனால் குறைபாடுகளை மாத்திரம் கூட்டி சொல்லி நன்மைகளை குறை சொல்வது சரியான அணுகுமுறை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு மோடி வந்து பிரதம மந்திரி ஆகும்போது அவர் 3-4 காரியம் சொன்னார். ஒன்று என்ன சொன்னார், இந்த நாட்டோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா பொருளாதார முன்னேற்றம் வேணும், தொழில் வளர்ச்சி வேணும், விஞ்ஞான வளர்ச்சி வேணும். அதான் அடிப்படை சித்தாந்தம். ரெண்டாவது வந்து இந்த நாட்டில் அரசாங்கத்தின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். ரெண்டாவது, இது 2 அடிப்படை காரணங்களால தான் மோடிக்கு பெரிதளவு ஆதரவு வந்தது, இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. மூணாவது சொன்னார், மக்களுக்கு தங்க மேலே ஒரு நம்பிக்கை வேணும், பெருமை வேணும், நாட்டில் ஒரு பெருமையை கொள்ளணும்னாரு. அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த 3 இயக்கத்தை அடிப்படை இதை வச்சு தான் இன்றைக்கி அவர் பணியாற்றிட்டு இருக்கார். இதில் வந்து முதல்ல எடுத்துக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் எடுத்திங்கன்னா, இப்போ நிறையா கணக்கெல்லாம் சொன்னாங்க. இந்த கணக்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா 4 எக்கனாமிக்ஸ் போனீங்கன்னா 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். நம்ம அடிப்படை இல்லாமல் ஃபண்டமெண்டல்ஸ் போகலாம். ஒரு இடத்துக்கு நிலக்கரி எடுத்துக்கோங்க. நிலக்கரி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா 110 மில்லியன் டன் இறக்குமதி செஞ்சிருந்தோம். இன்றைக்கி இறக்குமதியே இல்லை, கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் கூடி போயிடுது. 1. ரெண்டாவது எடுத்துக்க சோலார் எனர்ஜி எடுத்துங்க. சோலார் எனர்ஜி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட மொத்த சோலார் எனர்ஜி சூரிய வேலை இது வந்து மொத்தம் ஒரு 1300 மெகாவாட், இன்றைக்கி 12,700 மெகாவாட், வருஷத்துக்கு 6,000 மெகாவாட் கூட்ட போகிறாங்க. அதே மாதிரி விண்ட் எனர்ஜி முன்னாடி வந்து இப்போ 24,000 இன்றைக்கி 45,000 மெகாவாட். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திங்கன்னா
ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து முன்னாடி 11 கிலோமீட்டர் இருக்குது, இன்றைக்கி 18 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே வருஷத்தில் 45,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் சரித்திரம், இந்தியன் சரித்திரத்துலேயும் அந்த மாதிரி ரோடெலாம் இருந்தே கிடையாது. இது மாதிரி பலவிதமான ஆக்கவா சொல்லிகிட்டே போகலாம், பலவிதமான ஆக்கவமாக திட்டங்கள் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா, இப்போது அணுகுமுறைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோடியோட அணுகுமுறையை பார்க்கும்போது இந்தியாவில் இருந்த பல பிரதம மந்திரிகளை ஒத்திரையுமே நான் குறைவாக சொல்லலை. அதை மோடியை பாராட்டுறதுனால மற்ற அரசை நான் குறைவுன்னு சொல்லலை. உண்மையாக சொன்னேன், எல்லாருக்குமே நிறைய உண்டு குறைவு உண்டுன்னு எடுத்தீங்களா. இவரோட அணுகுமுறையை பார்க்கும்போது முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அணுகுமுறைக்கும் மோடியோட அணுகுமுறைக்கும் ஒரு ஒரு பெரிய அளவு ஒற்றுமை இருக்குன்னு தோணுது எனக்கு. எப்படி எடுத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக வந்தபோது நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ சொன்னார், முன்னேற்றத்துக்கு ஒரே வழி பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி வேணும்னு 14 வருஷத்தில் ஒரு அவசர வேகத்தில் வேலை செஞ்சார். ஸ்டீல் பிளான்ட் அதெல்லாம் கொண்டு வந்தார். அன்றைக்கி வந்து ஜவஹர்லால் நேரு பண்ணும்போது நாட்டோட ஜனத்தொகை 40 கோடி. நீ மோடி வந்து பிரதம மந்திரியாக நாட்டோட ஜனதொகை 120 கோடி, 3 மடங்கு மேலே ஆகிடுது. இப்போ பலவிதமான திட்டங்கள் முன்னேற்றம் வந்தாலும் மோடி பவருக்கு வந்தபோது மக்களில் மகிழ்ச்சி இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. காரணம் பொருளாதாரம் வந்தாலும் மக்கள் அதுக்கு மேலே கூடி போயிடுது. அதனால தான் ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரியே மோடி சொன்னார், பொருளாதாரத்தை முன்னேற்றாமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வராமல் நாட்டை சரிப்படுத்த முடியாது அப்படின்னாரு. ரெண்டாவது, ஜவஹர்லால் நேருக்கு இல்லாத பிரச்சனை மோடிக்கு இருக்குது. ஜவஹர்லால் நேரு வந்தபோது லஞ்சம் இல்லை, லாவண்யம் இல்லை. இன்றைக்கி நாடே லஞ்ச லாவணியத்தை ஊறி போனது. அந்த ஊறி போனபோது லஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது முதல் கடமைன்னு சொன்னார். கட்டாயம் அவர் அது 2 செஞ்சுருக்காரு. தனக்கு ப்ரைடு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பொருளாதார அணுகுமுறை பார்க்கும்போது ஜிடிபிலாம் பார்க்கும்போது இப்போ ஜிடிபி எடுத்திங்கன்னா 6 to 7% க்ரோத் இருக்குது. அது ஒன்றும் மோசம் ஒன்றும் இல்லை. சில இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது இல்லையா, வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பொருள் வந்திருக்கு, எவ்வளோ இன்றைக்கி அந்நிய செலாவணி இருக்குது பார்த்தா ரெக்கார்டு. இந்த அளவு இந்தியாவில் அந்நிய செலாவணி இருந்தே கிடையாது. பல விதம் சொல்லிட்டு போகலாம். குறைபாடுகள்லாம் சில குறைபாடுகள் இருக்கு. வேலை வாய்ப்பு பின்னாடி வர சொல்றேன். மற்றவர்கள் குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்காங்க, நீங்க சில நிறைகளை சுட்டி காட்டியிருக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்லாம். இடைவெளிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள், அரசியல் ரீதியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இறக்குமதியும் குறைந்திருக்கிறது, ஏற்றுமதியும் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறார் வெங்கடேஷ் ஆத்ரேயா. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய பாஜக ஆட்சி சொன்னது என்ன, செய்தது என்பது குறித்து வாய்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு SR சேகர் அவரிடம் போறதுக்கு முன்பாக மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்தை வச்சுங்க, நான் சேகர்ட்ட போவேன். திரு ஆத்ரேயா. இல்லை, அதை ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் க்ரோத்தை பற்றிலாம் கொடுத்துருந்தேன்ல. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஹவு சென்ட்ரலைஸ் டெசிஷன் மேக்கிங் இஸ். இந்த அவங்க ஒரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, அவங்களுடைய அறிக்கையை வச்சு பேசக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் அமித்ஷா, அறிக்கை வேறுங்க தேர்தலுக்குங்க, இங்கே அதை வச்செல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் ஜூம்லாங்கன்னு அவரே சொல்லிட்டார். அதனால தான் அறிக்கையை வச்சு பேச முடியாமல் இருக்குது. பட் நடந்ததை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து டிமானிட்டைசேஷன். இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை வந்து கருப்பணத்தை ஒழிக்குன்னு சொன்னாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் அதை விவாதிச்சிருக்கோம். 4 விஷயங்கள் சொல்லப்பட்டது. கருப்பு பணம் ஒழியும், கள்ளப்பணம் ஒழியும், பயங்கரவாதம் நின்றுடும், அப்புறம் வந்து ஊழல் ஒழிஞ்சிடும். இதனால் எதுவுமே நடக்கலை. எல்லோருக்கும் தெரியும், கருப்பு பணத்துடைய ஒரு சிறிய பகுதி தான் வந்து ரொக்க வடிவங்கள் இருக்குன்னு தெரியும். கள்ளப்பணம் வந்து மிகச்சிறிய தொகை அது பர்சன்டேஜ்னு தெரியும். இப்போது கௌஷிக் பாஸ் உட்பட எல்லா எக்கானமிஸ்டும் அதை பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து பிறகு பார்த்திங்கன்னா அது பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் ஃபார்மல் செக்டரில். ஸோ அவங்க கூட ஜிடிபி எஸ்டிமேட்ஸே இஃப் எனிதிங் ஓவர் எஸ்டிமேட் என்ன சொன்னால், இன்ஃபார்மல் செக்டரில் சரியாக ஃபிகர் ஆறுதில்லை. இதுதான் அரவிந்த் சுப்ரமணியோட ஸ்டேட்மெண்ட், என்னோட ஸ்டேட்மெண்ட் அல்ல, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ இஃப் யூ லுக் அந்த முறைசாரா துறையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த கடந்த சில மாதங்களில், ஒரு 8 மாதங்களில் என்பது உண்மை. பொருளாதாரம் அல்லாத பல விஷயங்கள் இருக்குது, சொன்னதும் செய்ததும். அது நான் அடுத்த ரவுண்டில். திரு சேகர், அடிப்படையில் இப்போது அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை குறித்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. பொதுவாக பாஜகவினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் வைக்கக்கூடிய பிரதான விமர்சனங்களில், எதிர்க்கட்சியின் சார்பில் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வாதம் எதிர்க்கட்சியின் சார்பில் வைக்கப்படுகிறது. மேசிவ் ஹைக் இன் பெட்ரோல் prices is a prime example of the failure of this government. How much will this government loot the people அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது அரசு செயலிழந்து தோற்றுப்போன அரசு அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளில் இது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு காரணம். மக்களிடமிருந்து இன்னும் எவ்வளோதான் லூட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திய கொள்ளையடிப்பார்கள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சியால். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கமெண்ட் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கமெண்ட். அதாவது
இந்த இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவு, இதற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப், இந்த பணம் எங்க போகுது? இது பிரதம மந்திரி வீட்டுக்கு போகுதா, மந்திரிகளுடைய பையில போகுதா, ஆளுங்கட்சியினுடைய கஜானாவுக்கு போய் சேர்க்கிறதா? மக்களுக்கு தானே வந்து சேருது. இரண்டாவது, அந்த பணம் வந்து மறுபடியும் ஃபீல்டுக்கு வந்தா இன்ஃப்ளேஷன் கூடும் அல்லவா? ஒரு சின்ன குறுக்கீடு தான் திரு சேகர். பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் கமெண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எதிர்க்கட்சியாக இருந்த எதிர்க்கட்சி சொன்ன கமெண்ட் தான் இது. பட் இந்த கமெண்ட் கொடுக்கப்பட்டது 2012. அப்பொழுது பாஜக எதிர்க்கட்சியாக இருந்தது. கொடுத்தவர் பிரகாஷ் ஜவடேகர். அப்பொழுது ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை பார்த்து அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ அது பாஜகவிற்கு பொருந்தாதா? பொருந்தாது. காரணம் வந்து அதனுடைய முழு பணமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்காக முழுவதுமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஆயில் ரிசர்வ் பூல் என்கின்ற வகையில் ஒருவேளை கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்தால் மறுபடியும் அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்கிறது என்ற காரணத்தினாலே மிக அதிகமாக ஆயில் பிரைஸை ஏற்ற முடியாது. எனவே அந்த அந்த குஷனுக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஓரளவு குறைந்த அளவு தான் இருந்தாலும் கூட இந்த பணம் முழுவதுமாக மக்கள் நலனுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக உபயோகப்படுத்தப்படுவதால் இது லூட் என்று அந்த அரசாங்கம் சொல்லியிருந்ததை இந்த அரசாங்கத்துக்கு பொருத்த முடியாது. சார், ஓகே. அதில் கூடுதலாக இன்னொரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. 2 கோடி பேருக்கு வேலை அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில். ஆனால் கடந்த ஆண்டு வரைக்கும் வெறும் 2,31,000 வேலை வாய்ப்புகளே உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. கூடுதலாக இந்த அரசு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை விட்டுக் கொடுக்கப்பட்ட வரி வகை என்ற வகையில் அள்ளி கொடுக்கிறது. பெருமுதலாளிகள் வங்கியில் வாங்கி ஏமாற்றிய கடன் தொகையை குறைப்போம் என்று சொன்ன இவர்களின் காலத்தில் இந்த தொகை 1,73,800 கோடியிலிருந்து 2,21,400 கோடியாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது திரு ஜி ராமகிருஷ்ணன் அவருடைய அறிக்கையினுடைய வரிகள் இவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர். இந்த வேலை வாய்ப்பை குறித்து செல்வி ஜோதிமணி அவர்கள் அந்த கேள்வி வச்சிருந்தாங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு இதுவரை வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள், வரி விலக்கு மற்றும் அதற்காக வஜா செய்யப்பட்ட பணம் முழுவதும் காங்கிரஸ் ஆட்சியிலே செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 134 லட்சம் கோடியிலிருந்து ஒரு 4-5 கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய மொத்த விஷயங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியிலே தான் அவைகள் அந்த பணம் கொடுக்கப்பட்டது, அந்த என்பிஏவாக இருக்கிறது அல்லது வஜா செய்யப்பட்டது என்கின்றதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தோலுரித்து காட்டி அவர்களே காரணம், பாஜக ஆட்சியிலே அவ்வாறு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. எக்ஸாக்ட் புள்ளி விவரங்கள் எனக்கு இப்போ தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி சொன்னார்கள். வேலை வாய்ப்பு அவ்வளவு உருவாக்குவதாக இந்த அரசாங்கம் சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லை, அதுவும் யதார்த்தம். ஆனாலும் கூட உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலை, அமெரிக்கா வந்து மிக மோசமாக இருக்கிறது, யூகே மோசமாக இருக்கிறது. மிக வேகமான வளர்ச்சியை வைத்து உலகத்தை ஒரு டெரர்ல வைத்துக் கொண்டிருந்த சீனாவும் அந்த நிலைமை இல்லை, நம்ம விட மோசமாக இருக்கிறது. ஆனால் நாம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை. எனவே இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியாவில் நாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஸ்கில் இந்தியாவை உருவாக்கணும். ஜன்தன் யோஜனாவில் முத்ரா வங்கியை போட்டு சாமானியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுக்கு, அதாவது ஒரு இது துணி தேய்க்கிறார் என்கிற போது அவர்கள் 1-2 பேருக்கு வேலை கொடுப்பார்கள். இப்படி அரசாங்கம் உருவாக்காத வேலையை தனியாருக்கு அவர்களாக முதலாளியாக மாறி உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே உருவாக்கப்பட்டது. ஆனால் அது பெரிய அளவிலே பொருளாதார மந்தம். ஆனால் அது முடிந்து போய்விட்ட விஷயம் அல்ல, உலகளாவிய பொருளாதார மந்தத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கூட மீண்டும் கூட நான் அன்றைக்கு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறேன். கவர்மெண்ட்ஸ் கன்சென்ஷன் தட் இட் இஸ் டியூ டு ஹைக் இன் குளோபல் பிரைசஸ் இஸ் அன்ஃபேர் அண்ட் அன்ட்ரூ அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வில். இந்த உலகளாவிய பொருளாதார மந்த நிலையை போன்ற வாதங்கள் அப்பொழுது வைக்கப்பட்ட பொழுது அது அன்ஃபேராக பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அது ஃபேராக பார்க்கப்படுதா மீண்டும்? இல்லை, அதாவது இந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்து இன்றைய நடப்பை நாம் விமர்சிக்க முடியாது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, அதனுடைய மோடஸ் ஆபரண்டி, அதனுடைய ஆளுகின்ற தன்மை, அதில் இருந்த ஊழல், அவர்களுக்கு உண்டான தொலைநோக்கற்ற தன்மை, இவைகளை வைத்து பேசப்பட்ட விஷயம். இன்றைக்கு இவை எல்லாம் மாறி ஒரு லாங் டேர்ம் விஷன்,
நேஷனை எடுத்து செல்கின்ற பாங்கு, ஊழலற்ற அரசாங்கம், சரியான திட்டமிடல், இவையெல்லாம் மீறி இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த பொருளாதார மந்தம் அவைகளை அமைத்து வைக்கிறது. ஆனால் இந்த 2 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பு இப்போது ஒரு நிமிஷம் மிகப்பெரிய அளவிலே பல மாற்றங்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்த டிரான்சிஷன் பீரியட் ஆனது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நகர்ந்த பொழுது வேலை வாய்ப்பானது மிகப்பெரிய அளவிலே துவங்கும். ஓகே, செல்வி ஜோதிமணி, உங்களுடைய பார்வை, அவர் சொன்ன கருத்துக்களில் உங்களுடைய பார்வை. இல்ல, அதாவது உலகம் முழுக்கும் பொருளாதார மந்த நிலை, குளோபல் ரெசெஷன் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. அந்த 2009 குளோபல் ரெசெஷன்ல இந்தியா வந்து 7% ஆக்சுவலி ஜிடிபி இருந்தது. அன்னைக்கு வந்து சர்வீஸ் செக்டாரோட growth வந்து 36%. இன்னைக்கு அதே சேவைத்துறை வந்து இங்க இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு 10,000 வேலை வாய்ப்பை இன்ஃபோசிஸ் மட்டுமே அமெரிக்காவில் உருவாக்குது. ஏன்னா அமெரிக்க அரசாங்கத்தோட பாலிசி அப்படி. அன்னைக்கு H1 விசா பிரச்சனை வந்து இருந்தது. ஒபாமா அவர்கள் அறிவித்தார்கள். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் கடுமையான முறையில் அவர்களிடம் பேசிய பின்பாக அதை வந்து அமெரிக்க அரசாங்கம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்று மோடி அவர்கள் ஒரே ஒரு முறை கூட நீங்க வந்து அமெரிக்க அதிபரிடம் இது பற்றி பேசவே இல்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, நீங்க திருப்பி நான் கேட்கிற நான் சொல்ற எந்த ஃபிகருக்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊழல் அப்படின்னா ஏன் 3 ஆண்டு காலமா யாரையும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஏன் விசாரணை கமிஷன் இல்ல? ஏன் எஃப்ஐஆர் போடல? அத சொல்லுங்க. ரெண்டாவது, நான் இன்னொரு விஷயம் வந்து தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கிற மோடி ஆதரவாளர் அவர்கள் அதற்கான அவங்களோட உரிமையை நான் மதிக்கிறேன். தயவு செஞ்சு வந்து நீங்க நேரு அவர்களையும் மோடி அவர்களையும் எப்படி ஒப்பிடுறீங்கன்னு தெரியல. இது நேருவோட அரசியல் எதிரிகள் கூட ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. நேரு வந்து இந்திய மக்களுடைய ஜனநாயகத்திற்கும் உரிமைகளுக்கும் நின்றவர். அறிவியல், விஞ்ஞானம், ஐஐடி, ஐஐஎம் உருவாக்கியவர். நீங்க வந்து இலக்கியத்திற்காக, நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, விவசாயத்திற்காக அனைவத்தையும் செய்தவர். விவசாயிகளை அவர்களை சந்திக்க கூட அருகதையற்றவர்கள் என்று சொல்லி சந்திக்க மறுக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் விவசாயிகளுக்காகவே வாழ்ந்த நேரு அவர்களையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க தெரியல. ரெண்டாவது, நீங்க வந்து நாங்க சொல்ற ஃபிகர் அனைத்துமே வந்து நாங்க தனியா சொல்லல, இந்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியிடுற எகனாமிக் சர்வே சொல்லுது. ஆனா நீங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஜேபி இந்த தவறான தகவலை சொன்னப்பவே அன்னைக்கு வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்சராக இருந்த, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த கமல்நாத் யூபிஏ அரசாங்கம் ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர் ரோடு போட்டு அன்னைக்கு நிரூபிச்சார். உங்களுக்கு ஒருவேளை வயசானதால அது மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்டிஏ அரசாங்கம் பண்ணிருக்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு 8,144 கிலோமீட்டர் ரோடு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவங்க டார்கெட் வந்து 15,500 கிலோமீட்டர். அந்த 8,444 கிலோமீட்டருங்கிறது வந்து போன ஆண்டை விட 36% அதிகம். இந்தியாவில் எந்த அரசாங்கமே 45,000 ரூபாய்க்கு ரோடு போட்டதே இல்லை. இது வந்து நீங்க கூகுள்ல போய் இப்ப பாருங்க, அந்த ஃபிகர் வந்து ரெடியா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து மோடி அவர்களை ஆதரிப்பதற்காக, அவர்களோட ஆதரவாளராக இருப்பதற்காக அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதை நான் மதிக்கிறேன். அதற்காக வந்து எல்லாருமே ஒரு பட்டண தட்டினா தெரிந்து கொள்கிற ஒரு சூழல்ல நீங்க ஃபிகரை பத்தி பேசாதீங்க. ரெண்டாவது, நீங்க வந்து இவங்க சொன்னாங்க ISIS பத்தி. இந்திய மண்ணில் ISIS என்கிற தீவிரவாத இயக்கம் எந்த செயல்பாடுகளையும், எந்த தீவிரவாத நடவடிக்கைகளையும் ஈடுபட முடியாமல் யூபிஏ அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தது. நீங்க ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கிறது, எப்பொழுதும் எல்லையில் அட்டாக் நடக்கிறதுனா கூட ஒருபோதும் பாகிஸ்தானால் இந்திய ராணுவத்தினுடைய முகாம்களை தாக்க முடிந்ததில்லை. யூரி அட்டாக், பதன்கோட் அட்டாக், 3 ஆண்டுகள்ல 584 ராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் இறந்திருக்கார்கள். நக்சல்கள் வந்து வெறியாட்டம் ஆடி சென்று இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு மாசம் கூட ஆகல. இன்றைக்கு வந்து உள்நாட்டு பாதுகாப்பும் வெளிநாட்டு கொள்கையும் மிகப்பெரிய மோசமான ஒரு இடத்துல இருக்குது. நான் சொல்லல, இதை நான் திருப்பி நான் சொல்லாத 56 மார்பள உள்ள பிரதமர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்ட பிரதம மந்திரியின் ஆட்சியில் இன்னைக்கு வந்து உள்நாட்டு பாதுகாப்புக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறதா அவங்க வெங்கட்ராமன் சார் சொன்னாரு. அது எந்த மக்கள் எனக்கு தெரியல. நீங்க வந்து டிமானிட்டேஷன், பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக நீங்க ஆத்ரேயா சார் சொன்னாரு, எவ்வளவெல்லாம் 4 பாயிண்ட் சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கல. அது வேற விஷயம். மக்கள் தெருவில் நிறுத்தப்பட்டார்கள். அதானி தெருவில் கியூவில் நின்னாரா, இல்ல அம்பானி கியூவில் நின்னாரா, இல்ல பாப்பா ராம்தேவ் போன்ற மோடி அவர்களின் நண்பர்கள் கியூவில் நின்னாங்களா? சாதாரண மக்கள், விவசாயிகள், பெண்கள், கூலி தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அரசு ஊழியர்கள், இவங்க தான் போய் கால் கடுக்க கியூவில் நின்னாங்க. இன்னைக்கு வந்து மக்களிடம் இருந்த கடைசி சொட்டு பைசாவும் உறிந்தப்பட்டு விட்டது. நீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபெயில் ஆகுது, நீங்க வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபெயில் ஆகுது. அப்ப வந்து நீங்க ஜாப் growth வந்து எங்க இருந்து வரும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தேசிய முதலீட்டு குறியீடு வந்து 8% புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. வங்கி சேமிப்பு விகிதம் 2% புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. வங்கி கடன் விகிதம் 7% புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சு நெகட்டிவ்ல இருக்குது. சோ இந்த மாதிரியான பொருளாதார புள்ளி விவரங்கள் வந்து இதெல்லாம் பேங்க் எம்ப்ளாய்ட் வெளியிட்ட பொருளாதார புள்ளி விவரங்கள். இந்த மாதிரியான நாங்க ஆதாரத்தோட சொல்கிற எதற்குமே பதில் சொல்லாம நான் மீண்டு வரேன் ஜோதி, நான் மீண்டும் வருகிறேன்.
வருகிறேன். ஸ்டேட்மென்ட் மட்டும் வந்து நீங்க We'll come back to சொல்றதுக்கு you. 3 ஆண்டுகள் மக்கள் ஏமாந்திருக்கலாம், இனி மிஸ் ஏமாற ஜோதிமணி, மாட்டார்கள். நான் மீண்டும் கூட உங்களிடம் வரேன். திரு வெங்கட்ராமன் அவர்களிடம் அவங்க சில வாதங்களை வச்சிருக்காங்க. உங்களுடைய வாதங்களையும் சில இடங்களில் அவங்க முரண்படுறாங்க. உங்களுடைய பார்வை. இல்லை, நிறைய இது சொல்லியிருக்காங்க. எதுக்கு இது சொல்லணும், முதல்ல சொல்லணும் எனக்கு புரியல. 2-3 எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இந்த டீசல் பெட்ரோல் வேலை. அதாவது உலகமயமாக்க உலகத்தில் வந்து டீசல் பெட்ரோல் மாறி ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மாறிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஷேர் இந்த வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் ரொம்ப குறவு. அதுக்கு தான் ஒரு மன்மோகன் சிங் பீரியடில் டிசைட் பண்ணாங்க, இந்த மாதிரி வேர்ல்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் படி இந்தியாவோட ப்ரைஸ் மாறும்னுட்டு. அதை 5 நாளுக்கு ஒரு மாறியிருக்காங்க. சிலப்போ ப்ரைஸ் கூடுது, சிலப்போ ப்ரைஸ் குறையுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ப்ரைஸ் குறையிறதுனால அந்த லாபத்தை மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ லூட்டுன்னு சொல்ல எனக்கு புரியவே இல்லை. இல்லை, அது பிரகாஷ் ஜவடேகர் சொன்னது. பிரகாஷ் ஜவடேகர் சொன்ன வார்த்தை சொல்ல இல்லை, யார் சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் பிலாங் டு எனிபடி. ரெண்டாவதுல வந்து என்னென்னா, மக்களோட அரசாங்கம் வரி விதிச்சு மக்களுக்கு எதாவது பண்ணால் ஒன்று அரசாங்கம் லூட்டுன்னு சொல்லுவாங்களா? அது இது தப்பு. அது தப்பு. அதான் 3வது ஒரு அடிப்படை வாதம் உண்டு. இதில் இன்னைக்கு வந்து பெட்ரோலோட விலை, க்ரூட் ஆயில் விலை வந்து $45 பேரல் இருக்கு. விலை $55. அது மாறிட்டே இருக்கு. 45-50 எதிர்பார்ப்பு என்னன்னா, பை 2008 நாங்களே ஒரு சர்வே பண்ணியிருக்கோம், குளோபல் சர்வே பண்ணியிருக்கோம். 2018-19 திருப்பி அது $70 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பல விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷன் நிறைய வெல்ஸ் ட்ரை ஆகிட்டு வருது. இந்தியாவில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்றைக்கி வந்து இப்போ க்ரூட் ஆயில் ரொம்ப குறவாக போயிடுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறவாக இருக்குது. அதனால் விலையெல்லாம் குறைச்சிட்டுனா கன்சம்ஷன் எக்கச்சக்கமாக கூடிடும். நாளை கன்சம்ஷன் கூடிட்டு திருப்பி ப்ரைஸ் $75 $80 போச்சுன்னா இந்த கன்சம்ஷன் நம்மளால் குறைக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடாது, குறைச்சா கன்சம்ஷன் கூடி போயிடும். சிங்கப்பூர் மாதிரி இடத்துல கார்ஸே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு அடிப்படை வாதம். இதெல்லாம் நெடுநாளைய திட்டங்கள். அதனால் இதில் வந்து ஒன்றும் தவறே இல்லை. ரெண்டாவது வந்து டிமானிட்டைசேஷன் பற்றி சொன்னாங்க. டிமானிட்டைசேஷனில் வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளான். அதாவது இன்றைக்கி வந்து டிமானிட்டைசேஷனில் சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறத அசஸ் பண்ண நேரம் வரல. இதில் இட் இஸ் கரப்ஷனை பற்றி, லஞ்சத்தை பற்றி ஒழிக்கிறதுக்கு இது ஒரு பல இயக்கங்களில் ஒரு இயக்கம் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது எவ்வளோ கோடி ரூபா அரசாங்கத்தில் வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. அதில் என்ன முக்கியம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு லஞ்ச ஊழல் வந்து ஒரு பிரதானமான காரியம். நாட்டில் அரசாங்கம் அதுக்கு செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதில் வேற ஒரு காரியம் அதில் இருக்கு. அந்த டிமாண்ட் கோடி கொஞ்சம் பார்க்குறீங்க, அங்கே 1000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்காங்க, கட் பண்ணியிருக்கான், எரிச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவு பணம் எங்கேயோ மாட்டிட்டு கிடக்கு. இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர காரணமே, மோடி மேலே அரசு நம்பிக்கை மேலே காரணமே டிமானிட்டைசேஷன். எல்லாம் சொன்னாங்க அரசே ஓடி போயிடும், பெரிய புரட்சி வரப்போகும். ஒரு புரட்சியும் வரல. மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த புரிஞ்சுட்டு இருக்கும்போது டிமானிட்டைசேஷனால் அந்த இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிமானிட்டைசேஷன் வரும்போது ஒன்று வந்து நிறைய பேங்க் வழியாக வந்துட்டாங்க. டிமானிட்டைசேஷனும் ஆதாரும் லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது டிரான்ஸ்பரன்சினா மக்களை வந்து பேங்க் வழியாக கொண்டு போகணும். டிஜிட்டல் எக்கானமி அதெல்லாம் இன்டர்லிங்க்டு ப்ராஜெக்ட்ஸ். அது இன்டர்லிங்க்டு ப்ராஜெக்ட் போது இம்பாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கே ஒரு டிமானிட்டைசேஷன் நாளைக்கு தெரிஞ்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சின்னதாக நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது 91 இருக்கும்போது நிறைய ரிஃபார்ம் பண்ணார். அந்த ரிஃபார்ம் நல்ல அருமையான ரிஃபார்ம் எல்லாம் பண்ணார். நான் கடினமான இடத்துல கண்ட்ரி எடுத்துனார். பின்னாடி அதோட இம்பாக்ட் எல்லாம் 97-98 வந்து இம்பாக்ட் பின்னாடி தெரியும் அப்படிங்கிறீங்க. ஓகே, திரு ஆத்ரேயா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன, மற்றவர்கள் புள்ளிவிவரங்கள் வச்சா அது அவங்க சாருக்கு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே சொக்க தங்கங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றி ஏராளமான தகவல்கள் வந்துவிட்டன. 1-2 அல்ல, ஏராளமாக இணையதளத்தில் இருக்குது. விரும்பினா படிக்கலாம். விரும்பினா அதாவது நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்கள், உண்மையை சந்திக்க தயாராக இருப்பவர்கள் படிக்கலாம். என்ன சொல்லுது, இங்கே இப்போ டிஜிட்டலுக்கான வீட்டு பேச்சு வந்துச்சு. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது, ஜோதிமணி அவர்கள் சொன்னதோடு சேர்த்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள். அது வந்து கொல்லப்பட்டார்கள்னு சொல்கிறதாங்கலாம் நான் போகல. கல்பபிள் ஹோமிசைடா, ஆக்சிடென்டல் மேன்ஸ்லாட்டரா, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அரசுக்கு இல்லைன்னா பொறுப்பு இருக்குதுன்னு. ஏன்னா எந்த கட்டத்திலும் வந்து அந்த இறந்த மக்கள் வந்து எந்த பாவமும் செய்யலை. தங்கள் பணத்தை எடுத்துக்க க்யூவில் வந்தாங்க. அதெல்லாம் ஒரு தியாகம். நாட்டில் வந்து விழுமியங்களை மாற்றுவதற்காக, பண்புகளை மாற்றுவதற்காக, வேல்யூஸ் மாற்றுறதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. வெங்கையா நாயுடு எந்த அளவுக்கு போனார்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, மோடி அவர்களுடைய டிசம்பர் 30 ஸ்பீச் முடிஞ்ச பிறகு, No, demonetization was not about black money. It was about changing people's behavior னு சொன்னார். Now, what is the fact? அந்த பணம் திரும்பி வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து whatever estimate we have, என்ன மதிப்பீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணம் ஸ்கேஷ் மிக மிக குறைவாக வந்திருக்கிறது. மற்ற வடிவங்களில் உள்ள கருப்பு பணம் தொடப்படவில்லை. ஏராளமான ரெய்ட்ஸ் நடந்தது, பத்திரிகைகள் விளம்பரம் செய்யப்பட்டது. தொகைகளை நீங்கள் ஒப்புநோக்கி பார்த்தால் மிக மிக குறைவு. இது ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி டெரரிசம், பயங்கரவாதத்தினுடைய தாக்கம் கூடியிருக்கிறது. கள்ள நோட்டு எப்போ வேணால் மறுபடியும் அது வர முடியும். அது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. கரப்ஷனை பொறுத்தவரையில் எந்த ஒரு நடவடிக்கை நிகழும் பொழுதும் ஊழலுக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கையில் நான் ஊழலை ஒழிச்சிட்டேன் என்று அறிவிப்பது எப்படி பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி அது நெருக்கின உடனே இல்லை நான் அதுவே நாங்கள் சொல்லலை, அது நீண்ட கால விஷயம், இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து டிஜிட்டல் எக்கானமி. சரி, டிஜிட்டல் எக்கானமின்னு சொன்னால் ஏடிஎம்மே ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. கிராமப்புறங்களில் 19% இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, அது அன்சர்டனாக இருக்குது. உங்கள் பேண்ட்விட்த் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொண்டே இதை செய்தாலும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னென்னா ஆஃப்டர் ஒரு குவார்ட்டருக்கு பிறகு மறுபடியும் கேஷ் டிரான்சாக்ஷன் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் யதார்த்தம் நடக்கும். பட்டுவாடாக்கள் தான் கூடுதல் நடக்குது, யதார்த்தமாக இருக்குது. மக்கள் வந்து வேணுன்றலாம் செய்யலை. கட்டமைப்பு நாங்கள் யாரும் வந்து பணம் அல்லாத வழிகளில் பரிமாற்றம் செய்வதை எதிர்க்கவில்லை, தெளிவாக இருப்போம். ஏதோ சில பேர் தான் டிஜிட்டல் எக்கானமி இருக்கிறாங்கன்னா சொல்ல வேண்டாம். என்னென்னா தொடர்ந்து சொல்வது ஒன்று செய்வது மற்றொன்று என்பதை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டியது. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு 1-2 அல்ல, நீங்கள் வந்து எல்லோரையும் இணைத்து கொண்டு போகிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் மற்ற இடங்களில் அல்லது வந்து உணவு பழக்கங்களுக்குள்ள நுழைந்து ஆட்களை வீட்டில் போய் கொல்லுவது, அவர்கள் பசங்க மேலேயே கேஸ் போடுவது, பேலூக்கானை கொல்வது, இப்படி அதாவது விஜிலான்டி ஃபோர்ஸ் அலோவ் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சொல்வதற்கும் செய்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது என்ற உண்மையை சொன்னால் வருத்தப்படக்கூடாது. கல்வியில், சமூகத்தில், மக்களுடைய அமைதியான வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சநிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் வந்து நெகட்டிவ் மட்டும் சொல்லலை. நீங்கள் வந்து ஓவராலாக வந்து இப்போது டிஜிட்டல் எக்கானமி நல்லது தான், போகலாம், யாரும் வேணான்னு சொல்லலை. பட் டோன்ட் பிரெட்டெண்ட் நீங்கள் செய்தது அதாவது ஏன் வருதுன்னு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது. டிமானிட்டைசேஷன் எதற்கான எடுத்துக்காட்டு? எந்த ஜனநாயகமும் அற்ற டெசிஷன் இருக்கின்ற நடைமுறை மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினெட்டில் இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு மையப்படுத்தப்பட்ட முதலமைச்சருடைய பிரதமருடைய டெசிஷன் அது இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரலைசேஷன் இந்த நாட்டுக்கு ஆபத்தானது. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் இப்படி நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நாட்டை இட்டுச்சு. தமிழகத்தை எப்படி டீல் பண்ணிருக்கா பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. எடப்பாடி அறிக்கை கொடுத்துருக்காரு, ஏராளமான விஷயங்கள் அது இருக்குது, அதை படிக்கலாம். நீங்கள் திரு சேகர், நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இதை சொன்னீங்க. ஒன்னே ஒன்று அந்த பெட்ரோலில் சொல்லப்பட்டனால சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுலையும் பட்ஜெட்டில் வைக்கப்பட்ட எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷனுக்கும் ஆக்சுவல் கலெக்ஷனுக்கும் 1 lakh crores அதிகம் வந்திருக்கு. 3 ஆண்டுகளாக இப்படி ஏராளமான மறைமுக வரிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. வரி சேர்க்கிறீங்க மட்டும் இல்ல, மறைமுக வரிகளை வைத்து மக்களை தாக்குறீங்க. அவங்க தான் உழைக்கிறாங்க, உற்பத்தி பண்றாங்க, அவங்கள தாக்குறீங்க. ஏன் நேர்முக வரிகளை உயர்த்தவில்லை நான் கேட்கிறேன். நீங்க சொத்து வரியை அழிச்சிங்க, ரத்து பண்ணினீங்க, கருப்பு பணத்தை நடவடிக்கைகளுக்கும் நீங்க திரு சேகர், ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் இவ்வாறு சொல்கிறது. 3 years of மோடி கவர்மெண்ட் ஜாப் கிரியேஷன் ப்ராமிஸ் ஃபால்ஸ் ஷார்ட் அஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப். நீங்கள் ஜாப்லெஸ் க்ரோத் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்தது. 2 விஷயங்கள். ஒன்று ரஜினியுடைய காலா, அதையும் முந்தி சென்று ட்ரெண்டிங்காக இருந்தது ஜாப்லெஸ்ங்கிற ஹேஷ்டேக் இன்றைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சுங்கிற அளவிற்கு ஜாப்லெஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கட்டுரையை அது கொடுத்திருக்கிறது. கூடுதலாக ஒரு கேள்வியும் கூட நான் வச்சிடறேன். செல்வி ஜோதிமணி அவர்கள் அதை சுட்டி காட்டினாங்க. நாப்கின்களுக்கு 12 விழுக்காடு வந்து வரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு, நியூஸ் பேப்பர், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்டிக்கர் போட்டு, வளையல், இதுக்கெல்லாம் வந்து வரியை ரத்து பண்ணிட்டு நாப்கின்களுக்கு 12 விழுக்காடு வரி போட்டிருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. இந்த வேலை இழப்பு அல்லது வேலையின்மை, இந்த பெண்கள் தொடர்பான பார்வை, இதோடு சேர்த்து உங்களுடைய பதில். இல்லை, நான் வந்து செந்திலுடைய இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஜாப்லெஸ் growth என்பது எதைக்காக இந்த நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உடனடியாக அந்த ஆதாரங்களை தேடி சொல்லுகிறீர்கள்? இந்த அரசாங்கம் வேலைவாய்ப்பை தரவில்லை என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக சொல்லுகிறீர்களா என்று தெரியவில்லை. அதுதான் உங்களுடைய நோக்கம்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அப்படி நோக்கம் கற்பிக்கிறத நான் வந்து மறுக்கிறேன் திரு சேகர். ஒரு நிமிடம், உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்க சொன்னதுடைய விதம் அது, அதனால நான் எடுத்துக்கொண்ட விதம் அதுல இதுல மேற்கொண்டு விவாதம் வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு நான் கேள்வி வைக்க விட்டுருங்களேன். ஒரு நிமிடம், அப்படி கடந்து விட முடியாது. நோக்கம் கற்பிச்சுட்டு இங்கே அனைத்து தரவுகளோடும் தான் நெறியாளர்கள் வந்து விவாதத்தில் அமர்றாங்க. நீங்க ஒரு தரவை சொன்னிருக்கிறீங்க. நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு தரவு சொல்கின்ற பொழுது ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது மே 23ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பதுடைய நோக்கம் ஹிந்துஸ்தான் டைம்ஸினுடைய ஆர்டிகல் தவறானது என்று, ஏன்னா வேலைவாய்ப்பு பெருகி இருக்குது அப்படின்னு சேகர் உறுதியாக நம்புகின்ற பட்சத்தில் இந்த ஆர்டிகல் தவறு என்று புள்ளி விவரங்களோடு சேகர் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கேள்வியை தவிர இதை வந்து உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன்.
நீங்க தெளிவுபடுத்துங்க, ஆதாரத்தோடு புள்ளிவரத்தோடு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் திருப்பியும் செந்திலுக்கு சொல்றேன். என்னுடைய முதல் பேச்சுல, முதல் கட்ட என்னுடைய வாதத்தில் நான் இந்த அரசாங்கம் 2 கோடி வேலை வாய்ப்புகளை தந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. பொருளாதார மந்த நிலைமையினால அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட ஸ்கில் இந்தியா போன்ற வகைகளிலே அதை உருவாக்க முயற்சி செய்கிறது அப்படின்னு தான் சொன்னேன். அதனாலே உங்களுடைய தரவு இங்கே வந்தபோது நான் அதற்கு நோக்கம் கற்பித்தது என்னை பொறுத்த மட்டும் சரி என்று நான் நினைக்கிறேன். நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிடுறேன். இப்ப ஆத்ரேயா ஒரு 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 சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதி. அதனால அவர் பொருளாதார விஷயங்களை எல்லாம் விட்டு சகிப்புத்தன்மையற்ற நாடு, உணவு பழக்கத்துக்குள்ளே போய்விட்டார்கள் எல்லாம் சொல்லுவது இயல்பான விஷயம். அவர் அப்படிதான் சொல்லுவார். ஏனென்றால் இந்த 125 கோடி மக்களையும் ஒன்றாக பார்த்து இங்க எந்த கலவரம் இல்லை, எந்தவித மனமாச்சரியங்கள் இல்லை. 88 கோடி மக்கள், அதிக 88% இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து தான் போகிறார்கள். இந்த அரசாங்கம் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், மொழிவாரியானவர்கள் என்று பிரித்து பார்த்து சலுகைகள் தரவில்லை. இந்த நாட்டினுடைய அமைச்சரவையிலே முதல்ல பங்கேற்கும் போது பாராளுமன்றத்திலே தன்னுடைய காலடியை எழுத்திருக்கின்ற போதே 125 கோடி மக்களுக்குமான அரசாங்கம் தான் அவர் சொன்னார். ஆகவே இந்த அரசாங்கம் மீது களங்கம் கற்பிப்பதற்காக, குற்றம் கற்பிப்பதற்காக பொருளாதாரத்தை விட்டு மற்ற விஷயங்களுக்கு ஆத்ரேயா வந்தது எனக்கு அதிசயமாக தெரியவில்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த என்பிஏ என்பது ஜாஸ்தியாகிவிட்டது என்று புள்ளி விவரங்களை சொன்னார்கள். என்பிஏ என்பது ஜாஸ்தியாகிவிட்டது, அது உண்மை. அதை இந்த அரசாங்கம் மறுக்கவில்லை. ஆனா அதிலே மறைக்கப்பட்ட விஷயம் என்ன? ஒரு 10 நாளைக்கு முன்னால அமைச்சரவை கூடி என்பிஏவை வசூலிப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாது, நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதால புதிய சட்டம் போட வேண்டும் என்று வங்கிகளுக்கு அதிக பவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் மறைத்து சொல்லுவது என்பது அரசாங்கம் மீது ஒரு கருப்பு புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதாக மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். சார், நல்லது. இந்த அளவில் நம்ம நேரம் கடந்துருச்சு. நீங்க அவருக்கு ஏதாவது மறுப்பு சொன்னீங்கன்னா அவருக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் சுருக்கமா. இன்டென்ஷன் சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, காஸ்ட் ப்ளஸ் 15% நாங்கள் அமல்படுத்த போகிறோம்னு சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது முடியாதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை ஞானம் பின்னாடி பிறந்திருக்கலாம். அதே மாதிரி மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு சொன்னீங்க. டிமானிட்டைசேஷன் பணமதிப்பிழப்பு உட்பட மேக்ஸிமம் கவர்மெண்ட் மினிமம் கவர்னன்ஸ் நடைமுறையில் ஏராளமான அரசினுடைய தலையீடு என்பது மைக்ரோ லெவலில் வந்துருக்கு. அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். பட் தயவு செய்து அருமை நண்பர் சேகர் அவர்கள், என்னுடைய சித்தாந்த எதுவானா இருக்கலாம், நான் இன்றைக்கு பேசுகிற பொருளாதார விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேசின விஷயங்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா அதை விட்டுருங்க. அர்த்தம் கற்பிக்க வேண்டாம், அவருக்கும் ஒரு கணக்கு கற்பிக்க வேண்டாம், எனக்கும் கற்பிக்க, அவரும் உங்களுக்கு கற்பிக்கல. நம்ம நேர்மையாக பரிமாற்றிக் கொள்வோம். எங்களால பதில் சொல்ல முடியும். நிறைவு செய்யலாம். திரு சேகர், 1 மணி நேர விவாதத்தில் 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதக பாதகங்களை விவாதிப்பது என்பது சாத்தியமில்லாத. ஜோதிமணி, ஒரு வரியில சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. புதிய விவாதங்களுக்கு வழி கொடுக்காம ஒற்றை வரியில நிறைவு செய்யுங்க. அரசாங்கம் 3 ஆண்டுகளில் அனைத்து நிலைகளிலும் தோல்வி அடைந்ததை மறைக்கதான் 2000 கோடி ரூபாய் செலவு செய்து காலா ஈவென்ட்ஸ் நடத்துறாங்க. இங்க செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? சோல்ஜர்ஸ் செத்துக்கிட்டு இருக்காங்க, விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்பு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு அரசாங்கம். நன்றி ஜோதிமணி, நீங்க ஏற்கனவே இந்த வாதங்களை வச்சிட்டீங்க. நன்றி. நேரம் இல்ல, நம்ம நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அரங்கில் இணைந்த இருவருக்கும், நேரில் இணைந்த இருவருக்கும் நன்றி. இல்ல ப்ளீஸ், முடிஞ்சது. ஒரே ஒரு இல்லதான், அதாவது கவலையோடு சொல்கின்றேன், பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டில் அவரவர்கள் சொல்லிட்டாலும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகுந்த விரிவான ஜனநாயகம் தேவை, மிகுந்த விரிவான பங்கேற்பு தேவை. அதற்கான ஏற்பாடு இன்றைக்கு இல்லை. அவரும் நிறைவேறதுக்கு கை வைத்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒருத்தர் கூட மோடியோட ஜிஎஸ்டி பண்ணியிருக்காரு இல்லையா, அது ஒரு மகத்தான ஒரு மாற்றம் கொண்டு வர போறது கண்ட்ரியில. அதை பத்தி யாருமே பேசுறாங்க. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவேற்றலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசியில் சந்திக்கலாம். நிறைவு செய்கின்றேன். வணக்கம். எதிர்த்து பேசிட்டு